இன்னைக்கு குட்டி பாப்பாங்களுக்கு குதிரைவாலி ரைஸ் வச்சு நம்ம லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணலாம். தேவையான பொருள் வந்து குதிரைவாலி அரிசி, 2 கேரட்டு, 6 பீன்ஸ், 3 சின்ன வெங்காயம், 3 வெள்ளை பூண்டு, கொஞ்சம் தக்காளி, அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை, அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் வந்து 2 கேரட் எடுத்து நம்ம 2 கார்னரும் கட் பண்ணி எடுத்துட்டு தோல் ஃபுல்லாக சீவி எடுத்துக்கலாம். ஏன்னா தோல் ரொம்ப ஹார்டாக இருக்கும், அதனால நம்ம தோல் சீவி எடுத்துக்கலாம். நான் 2 பாப்பாங்கிறதுனால 2 கேரட் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு ஒரு பாப்பானா நீங்கள் ஒரு கேரட் எடுத்துக்கோங்க. குவான்டிட்டியும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க உங்களுக்கு. குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க கேரட்டை ரெண்டையும். ஏன்னா கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டோம்னா விசில் தான் விடுறோம், இருந்தாலும் வந்து வேகாமல் போயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம மசிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். சின்ன சின்னதாக போட்டுட்டோம்னா நல்லா வெந்துடும் குழன்னு. அப்புறம் மசிக்கிறதுக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அடுத்து வந்து பீன்ஸ் எடுத்துக்கலாங்க. பீன்ஸ் எடுத்து 2 கார்னரும் கட் பண்ணிட்டு அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாங்க. அரிசியும் பாசிப்பருப்பும் போட்டு ஊற வச்சிருந்தேங்க. கழிஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு 3 டைம். நீங்கள் பாசிப்பருப்பு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா குதிரைவாலி அரிசி மட்டும் போட்டுக்கலாங்க. அவ்வளோதான் 3 டைம் கழிச்சு. அது நெய் வேணா நெய் விட்டுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றி வெள்ளை பூண்டு போட்டு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. நல்லா கிளறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த தக்காளி கட் பண்ணி வச்சிருந்தாங்க, அதை எடுத்து போட்டுக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே போட்டு நல்லா ஒரு வணக்கிக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம கேரட் பீன்ஸ் கட் பண்ணி வச்சிருந்தது போட்டுக்கலாங்க. போட்டு அதையும் ஒரு வணக்கிடலாங்க. அப்புறம் அரிசி பருப்பு நம்ம கழிஞ்சு வச்சிருந்தாங்களா, அதையும் எடுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேங்க. அதாவது 250 மில்லி, 1/4 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். அப்போதான் நல்லா குழஞ்சி வேகும், நம்மளுக்கு மசிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அஞ்சாறு விசில் விட்டு எடுத்துட்டு பார்க்கலாங்க எப்படி இருக்குன்னு. பாருங்க, சூப்பராக வந்துருச்சு. எல்லாமே நல்லா வெந்திருக்குங்க. எந்த ஒரு மிக்ஸ் பவுடரும் எதுவும் போடாதங்காட்டி அப்படியே நேச்சுரலாக தான் இருக்குங்க. நம்ம வந்து இப்போ இதை வந்து நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். நம்மளால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு மசிச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்க, மசிச்சாச்சு, ஃபுல்லாக மசிஞ்சிருச்சு. பார்க்குறதுக்கே நல்லா இருக்குல்லங்க. பாப்பாவுக்கு ஊற்றலாம். எப்படி சாப்பிட்றாங்க பாருங்க, சூப்பராக சாப்பிட்றாங்க. குதிரைவாலி அரிசியில் வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்குது, அதே மாதிரி சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகிடுங்க.